அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான டே. என்னது வரவும் டக்குன்னு பிப்ரவரி 14. அது வந்து லவர்ஸ் டே வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னொன்று முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் வேலைக்கு போயிருந்தோம். வேலைக்கு போயிட்டு வரும்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே 5:30 மணி 6 மணி ஆகிட்டு. வீட்டுக்காரங்க வந்து பக்கத்தில் நின்று ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெயிண்டிங் வேலைக்கு போகணுமா வேண்டாமாங்கிறதே எனக்கு பெரிய தலைவலியாகிட்டு. என்ன பண்ண, எங்கள் ஓனர் சொல்லதுக்காண்டி நாங்கள் சொல்ல பேச்சை கேட்டுட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதுக்குன்னு பெயிண்டிங் வேலை தானே பார்க்குறாங்கன்ட்டு எல்லா வேலையும் சும்மா எங்கள் தலையில் கட்டக்கூடாது, சரியா? வீடு தரையை தொடங்காங்க, அதில் கடப்பாக்கல்லில் பெயிண்ட் அடிச்சிருக்கா, அதில் அடிக்கலையா? பெயிண்ட் அடித்து தான் கொடுக்க முடியும். கடப்பாக்கல்லில் பழைய பெயிண்டிங் ஆக்கிட்டு போனவங்களாம் நாங்கள் க்ளீன் பண்ண முடியுமா? இப்படி ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து பழைய வேலையெல்லாம் பழைய பெயிண்ட்ரு வந்து ஆக்கி போட்டு போனதெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்க முடியுமா? அதாவது மனசாட்சியோடு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனோம்னா அந்த வீட்டில் உள்ள வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள். அடுத்த பெயிண்ட்ரு வந்து சிந்தி போட்டு போனது, அதை துடைக்க சொல்கிறது, இதெல்லாம் என்ன பழக்கம்? இப்படிலாம் பழகுனீங்கன்னா அடுத்தால நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுப்போமா? அதாவது கொஞ்சம் யோசனை பண்ணணும். பெயிண்ட்ரு தானே, ஆர்டிஸ்ட்டு தானேன்னு நினைக்கக்கூடாது. அடுத்தால வந்து உங்கள் வீட்டுகளுக்கெலாம் வந்து வேலை பார்த்து கொடுக்கணும். முதல்ல வந்து நாங்கள் வேலை பார்க்கும்போது சுத்தமாக வேலை பார்த்து கொடுப்போம். பழைய பெயிண்ட்ரு யாராவது வந்து ஆக்கி போட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து நாங்கள் பொறுப்பாக முடியாது. பக்கத்தில் நின்று புழுன்னு அரிக்கிறது, சம்பளம் கொடுத்தா எல்லாம் சொல்லபடி கேட்க மாட்டோம், சரியா? அதாவது செய்கிற வேலையை தான் செய்ய முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியாது. அந்த பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க. நாங்கள் வேலை இல்லைனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் 2 நாள் வீட்டில் இருப்பேன், 3 நாள் இருப்பேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வேறு வேலை இருக்குது. நிறைய பெயிண்டர்களுக்கும் வேறு வேலைக்கு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க. பெரிய தலைவலி ஆகிட்டு. இன்றைக்கி ஏன்டா வேலைக்கு போனோமேன்னு ஆகிட்டு. நாளைக்கு நாளை கழிச்சு லீவு தான், சனி ஞாயிறு. திங்கக்கிழமை தான் இனிமேல் வேலை. இன்னைக்கு போட்டு படுத்திட்டாங்க இந்த வீட்டுக்காரங்க. இன்றைக்கி காதலர் தினம் கிடையாது, வெறுப்பு தினம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.